வணக்கம். நோய்னா நம்ம உடனே எதிரின்னு தானே நினைக்கிறோம். ஆனா உங்க உடம்பு ஒருபோதும் தப்பே செய்யாதுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? இன்னைக்கு ஹென்றி லிண்ட்லாரோட 10 கொள்கைகளை பத்தி பார்க்க போறோம். இது நோய பத்தின நம்ம பார்வையே மாத்தப் போகுது. வாங்க பார்க்கலாம். இந்த கேள்வியை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ஒருவேளை உங்க உடம்பு ஒருபோதும் தப்பே பண்றதில்லைன்னா, இந்த ஒரு கேள்வி நோய், அதோட அறிகுறிகள் பத்தி நாம இவ்ளோ நாளா நம்பிட்டு இருந்த எல்லாத்தையும் கேள்வி கேக்குது. சரி, வாங்க இந்த புது கண்ணோட்டத்துல நம்ம பயணத்தை தொடங்கலாம். ஹென்றி லிண்ட்லாரோட தத்துவத்தோட மையமே இதுதான். குணம் வெளியிலேருந்து வர்றதில்ல, அது உள்ளேருந்து தான் வருது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, உண்மையான டாக்டர் எந்த மருந்து பாட்டில்லையும் இல்ல, அவர் நமக்கு உள்ளதான் இருக்கார். இதுதான் நம்ம முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சரி, இப்போ முதல் கொள்கைக்குள்ள போலாம். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிற அந்த ரகசியமான அதிசயமான சக்தி என்ன, அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இதோ முதல் மற்றும் ரொம்பவே முக்கியமான கொள்கை. விஸ் மெடிகேட்ரிக்ஸ் நேச்சுரே. இது ஒரு லத்தீன் வார்த்தை. இதுக்கு அர்த்தம் இயற்கையோட குணப்படுத்தும் சக்தி. யோசிச்சு பாருங்க, ஒரு உடைந்த எலும்பு தானா கூடுது, ஒரு காயம் தானா ஆறுது. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற இந்த சக்தி தான். வெளியில இருந்து கொடுக்கிற மருத்துவெல்லாம் இந்த சக்திக்கு ஒரு உதவிதான் செய்யுதே தவிர உண்மையான ஹீரோ நம்ம உடம்பு தான். உடம்புக்கு இவ்ளோ சக்தி இருக்குதுன்னா அப்புறம் ஏன் நமக்கு உடம்பு சரியில்லாம போகுது? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இதுக்கு லிண்ட்லார் சொல்ற விளக்கத்தை இப்ப பார்க்கலாம். லிண்ட்லார் நோய்க்கு மூல காரணமா எனர்வேஷன் அப்படிங்கறத சொல்றாரு. இன்றைய மொழியில சொல்லணும்னா இதுதான் பர்ன் அவுட், இல்லனா நாள்பட்ட மன அழுத்தம். தொடர்ந்து நாம ஓடிக்கிட்டே இருக்கிறதால நம்ம உடம்போட பேட்டரி மொத்தமா ட்ரெயின் ஆயிடுது. இந்த சக்தி குறைஞ்ச நிலைமை தான் எல்லா நோய்களுக்கும் கதவை திறந்து விடுது. அப்போ இந்த நரம்பு சோர்வு எப்படி நோயா மாறுது? இது ஒரு சங்கிலி தொடர் வினை மாதிரி. முதல்ல நரம்பு மண்டலம் சோர்வடையுது. இதனால கழிவுகளை வெளியேற்றுற உறுப்புகள் சரியா வேலை செய்யறதில்ல. அதனால உடம்புல நச்சு பொருட்கள் சேர ஆரம்பிக்குது. இந்த நச்சுகளை வெளியேற்ற நம்ம உடம்பு எடுக்கிற ஒரு அவசர கால முயற்சி தான் காய்ச்சல், சளி மாதிரியான அறிகுறிகளா நமக்கு தெரியுது. இப்ப நாம பார்க்க போற கருத்து இந்த தத்துவத்திலேயே ரொம்ப ஆச்சரியமான ஒண்ணு. நாம நோய்னு நினைக்கிற அறிகுறிகளோட உண்மையான அர்த்தம் என்னவா இருக்கும்? வாங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒப்பீட்டை பாருங்க. இடது பக்கம் நம்மளோட வழக்கமான பார்வை, காய்ச்சல், இருமல், இதெல்லாம் நோய். ஆனா வலது பக்கம் பாருங்க, லிண்ட்லாரோட புரட்சிகரமான பார்வை. இதெல்லாம் நோயே இல்ல, இது நம்ம உடம்போட குணப்படுத்தும் முயற்சிகள். ஆமாங்க, நம்ம உடம்பு தன்னை தானே சரி செஞ்சுக்கிற ஒரு தீவிரமான வேலை தான் இந்த அறிகுறிகள். லிண்ட்லார் என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு தீவிரமான நோயும் இயற்கையோட ஒரு தூய்மைப்படுத்தும் முயற்சி தான். யோசிச்சு பாருங்க, வீட்ல குப்பை சேர்ந்தா என்ன பண்ணுவோம்? வெளியில தூக்கி போடுவோம் இல்லையா? அதை உள்ளே பூட்டி வச்சா என்ன ஆகும்? அதே மாதிரி தான் அறிகுறிகளை மருந்து மாத்திரை கொடுத்து அடக்கும்போது நாம கழிவுகளை உள்ளேயே பூட்டி வைக்கிறோம். இதுதான் பின்னாடி பெரிய நாள்பட்ட நோய்களா மாறுது. சரி, தியரி எல்லாம் ஓகே. இப்ப நடைமுறைக்கு வருவோம். நம்ம உடம்போட இந்த குணப்படுத்தும் முயற்சிக்கு நாம எப்படி உதவலாம்? அதுக்கு என்னென்ன கருவிகள் இருக்கு? வாங்க பார்க்கலாம். 5வது கொள்கை உணவை பத்தினது. ஒரு வீட்டை கட்ட செங்கல் தேவை. ஆனா அந்த செங்கலை வச்சு வீடை கட்ட ஒரு மேஸ்திரி வேணும் இல்லையா? அது மாதிரி தான் உணவுங்கிறது நம்ம உடலை கட்டுற செங்கல். ஆனா அந்த உணவை பயன்படுத்துற சக்தி தான் உயிர் சக்தி. நாம அளவுக்கு அதிகமா சாப்பிடும்போது அந்த உயிர் சக்தி எல்லாமே செரிமானத்துக்கே செலவாகிடுது. 6வது கொள்கை விரதம். நாம சாப்பிடுறத நிறுத்தும் போது செரிமானத்துக்கு போற சக்தி மிச்சமாகுது. அந்த சக்திய நம்ம உடம்பு தன்னைத்தானே சுத்தம் செஞ்சு பழுது பார்க்க பயன்படுத்துது. இந்த அற்புதமான ப்ராசஸ்க்கு நவீன அறிவியல் ஆட்டோஃபேஜின்னு பேர் வச்சிருக்கு. அதாவது நம்ம உடம்பு அதுல இருக்கிற பழைய கெட்டுப்போன செல்களை அதுவே சாப்பிட்டு தன்னைத்தானே புதுப்பிச்சுக்குது. 8வது கொள்கை உடற்பயிற்சி. உடற்பயிற்சியை நம்ம ஊரோட போக்குவரத்து சிஸ்டம் மாதிரி நினைச்சுக்கோங்க. அது நல்ல விஷயங்களை, அதாவது ஊட்டச்சத்தை உடம்போட எல்லா பகுதிக்கும் கொண்டு போய் சேர்க்குது. அதே நேரத்துல தேவையில்லாத குப்பைகளை, அதாவது நச்சுக்களை வெளியேற்றவும் உதவுது. இந்த சமநிலை தான் ஆரோக்கியம். இந்த முழு சிஸ்டத்தையும் தாங்கி பிடிக்கிற தத்துவ தூண்களை பத்தி இப்ப நாம பார்க்க போறோம். இது நம்ம மனநிலைய பத்தினது. 7வது கொள்கை கிருமிகளை பத்தினது. இங்க கேள்வி இதுதான்: சாக்கடை இருக்கிறதால கொசு வருதா, இல்ல கொசு வர்றதால சாக்கடை உருவாகுதா? கண்டிப்பா சாக்கடை இருக்கிறதால தான். அது மாதிரிதான் கிருமிகள் நோயை உண்டாக்குறதில்ல. நச்சுத்தன்மை நிறைஞ்ச உடம்புல தான் கிருமிகளால வளர முடியும். நம்ம உடம்ப ஒரு சுத்தமான தோட்டமா வச்சிருந்தா கிருமிகள்ங்கிற களைகளுக்கு அங்க இடமே இல்ல. 9வது கொள்கை ரொம்ப முக்கியமானது. எந்த மருந்தா இருக்கட்டும், மூலிகையா இருக்கட்டும், ஏன் எந்த மருத்துவரா இருக்கட்டும், அவங்க நம்மள குணப்படுத்துறதில்ல. அப்போ என்னதான் பண்றாங்க? குணப்படுத்துதலுக்கு இருக்கிற தடைய நீக்குறாங்க, அவ்வளவுதான். ஒரு அணையில இருக்கிற அடைப்பை எடுத்தா போதும், தண்ணி தானா பாயும் இல்லையா? அது மாதிரி தடைய நீக்கினா போதும், குணப்படுத்துற வேலைய நம்ம உடம்பே பார்த்துக்கும். கடைசியா 10வது மற்றும் ரொம்ப சக்தி வாய்ந்த கொள்கை, டாக்டர் வெளியில இல்ல, அவரு நீங்க தான்.
ஆமாங்க, உங்க உடம்ப குணப்படுத்துறது உங்க பொறுப்பு. குணமடையணும்னு நீங்க எடுக்கிற உறுதியும் உங்க நம்பிக்கையும் தான் உலகத்திலேயே சிறந்த மருந்து. இந்த பயணத்தோட டிரைவர் நீங்க தான். வாங்க இந்த 10 தூண்களையும் ஒரு தடவை வேகமா ஞாபகப்படுத்திக்கலாம். 1. நம்ம உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்திக்கிற சக்தி கொண்டது. 2. நரம்பு சோர்வு தான் நோயோட ஆரம்ப புள்ளி. 3. உடம்புல கழிவுகள் தேங்குறது தான் உண்மையான நோய். 4. அறிகுறிகள்ங்கிறது நோய் அல்ல, அது உடம்போட குணப்படுத்தும் முயற்சி. 5. உணவு உடலை கட்டுமே தவிர உயிர் சக்தியை தராது. 6. விரதம் உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்த முழுமையான ஓய்வை கொடுக்குது. 7. ஆரோக்கியமான உடம்புல கிருமிகளுக்கு வேலையே இல்ல. 8. உடற்பயிற்சி சமநிலையை உருவாக்குது. 9. வெளி சிகிச்சைகள் தடைகளை மட்டும்தான் நீக்கும். 10. நீங்க தான் உண்மையான மருத்துவர். உங்க உடம்பு தான் உண்மையான மருத்துவருங்கிறது நிஜம்னா, அதோட மெல்லிய குரலை இனிவே நீங்க எப்படி இன்னும் நல்லா கவனிக்க போறீங்க? இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க விடுறோம். நன்றி.